அம்மாக்கு இன்னைக்கு ஸ்டார் பர்த்டே. தேங்க்யூ நீ குடுறா. தேங்க்யூ தேங்க்யூ. எங்க மாறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வெளில போய் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபுல்லாக கோயில் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி லைக் பசங்களுக்கு வந்துட்டு வெளியே அழைச்சின்னு போகலான்னு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் எக்கச்சக்க வேலை இருக்குது. லைக் ஆதார் கார்டு வேலை இருக்குது, பேங்க் வேலை இங்கே இருக்குது. நாங்கள் கிளம்பிட்டோம். என்னதுன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீடு வந்துட்டு ரெனோவேஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தினம் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் முடியல, முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அன்னைக்கு வந்து பசுமாடு உடைய பிக்சர் வேணுமா, பிக்சர் எடுத்துட்டு அப்புறம் அன்னைக்கு அனுப்பணும். நான் கிருஷ்ணேஷ் 3 பேரும் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வந்துட்டு பார்பிக்யூ போனோம், வாட்டி மச்சியான்னு போனார் பார்த்தீங்களா, அதோட வந்துட்டு ஸோ அதோட வந்துட்டு எங்கள் அப்பா வந்து நான் எந்த இதுக்கும் வரல. அது வந்துட்டு லைக் அவருடைய இதுக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் நான் வந்து எந்த இதுக்குமே வரல, நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸு. அம்மா பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து வெட்டவே இல்லை. நைட்டு ஒரு மாதிரி ப்ராப்பராக க்ரீம் கேக் அந்த மாதிரிலாம் வாங்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்து நமக்காக வந்து அம்மாக்காக கேக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேக் வெட்டிடலாம். ஓகே, எங்கே இருக்குது பார்பிக்யூ நேஷன் என்ன இருக்குது, ஏஷியா ஆன் பிளேட்டுன்னு வேற ஏதோ இருக்கு, கேட்போம் அவங்க கிட்ட. ஸோ வந்தாச்சு. மேலே போகணுமா, நாங்கள் வந்து கீழே நினச்சிட்டோம். சரி, ஓகே, நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்தோம். ஏன்னா நமக்கு அங்கே வந்து கில்லிங்னா நம்ம வீட்டில் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்டேக்கு அதுதான் இருக்கும். ஸோ வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ்னால் இதுதான் இருக்குது போல இருக்குது. பார்க்கலாம். என்னன்னா இதில் வந்துட்டு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதில் வந்துட்டு லிஃப்டே இல்லைங்க. ஆமாம், பாவம் கஷ்டப்பட்டு வராங்க லிஃப்ட் இல்லாதனால. இப்போ வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்னருக்கு தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் மஸ்கிட்டோஸ் இருந்தது அந்த சைடு. நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு வந்து இந்த கார்னர் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி கிரிஷா அனிஷா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் என்ன இருக்குன்னே தெரியல. பஃபே போனோம்னா நம்ம அந்த சைடு தான் போய் பார்த்தாகணும். நமக்கு வந்து அந்த என்ன இருக்குன்றது தெரியும். இருந்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தான் இது வரப்போகுது. இங்கே பரவாயில்லைங்க. ஆக்சுவலி நான் ஒன்று பார்த்தேன் இங்கே. என்னடா அனி சொல்றான், கார்ல சுட போதான் அடியில பாரு அப்படின்னா. இல்லடா, அதுக்குதான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு வாட்டர் வச்சிருக்காங்க. வாட்டர் வந்துட்டு பரவாயில்ல, ரீசனபிள் பிரைஸ் தான், 20 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அனி என்னதுன்னு கேக்குறான். இது வந்துட்டு இப்போ ஃபுட்டு வந்துட்டு இப்படி வந்து தள்ளிக்கிறது போலான்ட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டார்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் வந்துட்டு ஃப்ரைட் கார்ன். ஆக்சுவலி சூப்பர். யா, அதான் ஸ்டார்டர். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டார்டர்லாம் வந்துடும் நமக்கு. பரவாயில்ல, நல்லாவே இருக்கா. நீ வந்து டென்ஷன் ஆயிட்டா. இதான் ஸ்டார்டரா, அங்கேயே கொடுத்துருவாங்களா, பஃபே எல்லாம் இல்லையா, நான் போய் எடுத்துக்க முடியாதான்னு கேட்டான். எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அங்க. அதான் நீ சொல்லுது, காலைல வராதுடா, அது எங்கேயோ இருக்குதுடா, காலைல நம்ம சுடக்கூட மாட்டோம். ஆமா, ஹாட்டாவே இருக்கு. அடுத்தது வந்து நம்மளுடைய ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கு. ப்ராக்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ன் வீடு லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் பன்னீர் பார்க்கவே நல்லா எளிமையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலான் பைனாப்பிள்லாம் கூட இருக்கு. எங்க போறா, வாட்டர்மெலான் பைனாப்பிள்லாம் இருக்குடா. சூப்பர்ங்க. நிறைய பேர் எங்களை வந்து கிரீன் ஹவுஸ் பார்பிக்யூ தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நாங்க வந்துட்டு சும்மா இதுக்கும் வரலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா லைக் கிரீன் ஹவுஸ் பார்பிக்யூனா வெஜிடேரியன், பியோர் வெஜிடேரியன். இது நான்வெஜ் அண்ட் வெஜிடேரியன் போல இருக்கு. பாருங்க, எல்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். அனி எப்படி அனி குக் பண்ணி சாப்பிட்ற நீனே? ஓகே, உட்காந்துட்டு இங்க பாருங்களேன் வந்துருச்சு. அன்னைக்கு வந்துட்டு பன்னீர் ட்ரை பண்ணணுமா, ட்ரை பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ன் வந்துச்சு, கார்னும் ட்ரை பண்ணலாம். நல்லதா இருக்கும்.
நம்ம டிஃப்ரெண்டா வந்துட்டு அன்னைக்கு ஸ்பைசி கண்டிப்பா நமக்கு ஓகே தான். மசாலா மாதிரி ஃப்ரைடு இதுல போட்டு நல்ல மசாலா மாதிரி போட்டாங்க. இனிமே அவங்க எதனா வைக்கிறாங்கன்னா கொஞ்சமா வைக்க சொல்லணும். இந்தா ட்ரை பண்றியா? ஓ இப்பதான் வேகணுமா? இதெல்லாம் சென்டர்ல வைக்கிறேன்டா. இதெல்லாம் தான் வேகம் வேணும் ஆக்சுவலி, அதனால. கரெக்ட். இது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான், வேகலனா பரவாயில்ல. ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், வாட்டர்மெலான், அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் ஐ மீன் பன்னீர், அதுக்கப்புறம் மலாய் ப்ராத்லி அண்ட் மஷ்ரூம். அம்மா தான் சொல்றாங்க எப்போ இது சுடுறது, நம்ம எப்போ சாப்பிட்றதுன்னாங்க. நான் நினைச்சேன் சுட்டதே வைப்பாங்கன்ட்டு. அவங்க இது பண்ணதுல கேட்கலாம். ஏற்கனவே வெல் டன் பண்ண கிரில் எதனா இருந்தா கொடுங்க கேட்போம். நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யா கார்ன் வேண்டானா விட்டுரு குட்டிமா. பைனாப்பிள் ட்ரை பண்றியா? சரி, நம்ம வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் வச்சுக்கலாம். அன்னிக்குட்டிக்கு வந்து பைனாப்பிள் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களும் அதே தான், வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் ட்ரை பண்றாங்க. நான் தான் சொன்னேன் அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். ஏன்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து வேகலனாலுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. வெண்ணே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா இருக்கா? அம்மா இந்த வெஜிடபிள்ஸை நடுவில் எடுத்து வைங்க. இந்த வெஜிடபிள்ஸை நடுவில் எடுத்து வைங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் நல்ல சவுண்டா இருக்கு. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல்லு, கரெக்டா இருக்கும். நல்ல காலம் நம்ம வந்து புக் பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இல்லைன்னா நம்ம கிடைக்காது. இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து வெனஸ்டே அதுமா இவ்வளவு கூட்டம்ன்றது தான் நாங்க எதிர்பார்க்கல. வந்துகிட்டே இருக்காங்க பீப்புள். நல்லா பாருங்க, சூப்பரா தான் இருக்குங்க. இது கார்ன் வேணாமா? சரி நினைக்கிறேன். டிஃப்ரெண்டா இருக்கு. பன்னீர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. சூப்பர். அப்புறம் இப்ப வந்து ப்ராக்லியும் எடுத்துட்டு போறேன். பன்னீர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. நான் எடுத்துக்கிறேம்மா. ப்ராக்லி அவங்க சாப்பிட மாட்டானுங்க அவ்வளவா. ஓகே, லெட்ஸ் ட்ரை பன்னீரும் ட்ரை பண்ணுவோம். நீங்க பாருங்க, ப்ராக்லியும் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ப்ராக்லியும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ப்ராக்லி அனி, do you want one broccoli ட்ரை பண்றியா அனிமா? ஒரே ஒரு ப்ராக்லி சாப்பிட்டா? யா, மஷ்ரூம் ஒன்று. ஓகே, நான் மஷ்ரூம் இங்க போட்டுக்கலாம். ப்ராக்லி அனி வந்து ஒரு ப்ராக்லி எடுத்துக்கிட்டாரு. வீட்டு பன்னீர் மாதிரி இருக்கா? ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. அன்னைக்கு வந்து வீட்டு பன்னீர் மாதிரி இருக்குதான். ப்ராக்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இருக்கு ப்ராக்லி. ஆனா ப்ராக்லியோட ஃப்ளேவரே இல்லாத மாதிரி. ப்ராக்லி ஓகேவா தான் இருக்குல்ல? லெட் இட் அனிமா. இங்க பாரு, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ கத்திட்டே இருந்தீங்கன்னா what do you think I can? பன்னீர் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதாவது பார்பிக்யூ வரது பாத்தீங்கன்னா இந்த அடுப்புக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்ல. அங்க இருக்கு பன்னீர். நிஜமா நல்லா இருக்கு. அம்மா, பன்னீர் எப்படிமா இருக்கு? How is your paneer? Comfortable with the spicy salty level. Which one? Spicy salty level comfortable. Little bit spicy only for us. Little bit spicy. Spiceless. Less spice. Thank you. பரவாயில்ல, அவங்க வந்து கேட்டாங்க இந்த ஸ்பைஸ் லெவல் ஓகேவான்னு. நான் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குன்னு சொன்னேன். அவங்க வந்து லெஸ் ஸ்பைசி கேட்டேன். நல்லா இருக்குமா? கார்ன் அன்னைக்கு அவ்வளவா பிடிக்கல. எனக்கு கார்ன் பிடிச்சிருக்கு. எனக்கு பன்னீர் பிடிச்சிருக்கு. எனக்கு ப்ராக்லி பிடிக்கல. கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராக்லி சொல்லலை. எங்களுக்கு ப்ராக்லி அவ்வளவா பிடிக்கல. ஸோ பன்னீர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு இந்த கார்ன் பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த கார்ன் வந்துட்டு நம்ம தலைவருக்கு பிடிக்கல. எனக்கு ஓகேவா தான் இருக்கு.
ஸோ ஏன்னா கொஞ்சோண்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். வெஜிடேரியன் ஸ்டார்டர் அவ்வளோதான் போல இருக்கு. ஆக்சுவலி கபாப் கிபாப்லாம் இருக்கும்னு நினைச்சேன். மேபி இல்லை போல இருக்கு. சோடா வேணுமா வேணும்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல வேண்டாம். பட் ஆனா அழகா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க என்னென்னவோ ஃபிளேவர், மேங்கோ, ஆரஞ்சு எல்லாம் கலர் கலரா இருக்கு. நாங்க வேணாம் சொல்லிட்டோம். ஆனா வந்து இன்க்ளூடட் இல்ல, நம்ம அது வந்து செப்பரேட்டா வரணும். ஜப்பான் சோடா மாதிரியே தான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பன்னீர் நமக்காக எடுத்து வந்து வச்சுட்டாங்க. நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சு வச்சு இன்னும். ஆனா வந்து சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்துட்டு சரியா இது பண்ணல. லைக் அவர் இத்தனைக்கும் எங்களுக்கு சர்வே பண்ணல. ஒரு மாதிரி ஹேஷா பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. மிச்சபடி எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணவங்க ஒரு மேனேஜர் சூப்பரு. அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு வந்து நிறைய வாட்டி வச்சவங்க வந்து சூப்பரு. அப்புறம் சர்வ் பண்றவரும் சூப்பரா இருந்தாங்க. எங்களுக்கு சர்வ் பண்ணாத ஒருத்தர் வந்துட்டு பேசினது தான் எனக்கு பிடிக்கல. மிச்சபடி கண்டிப்பா இருக்கு. ஆமா எஸ் ஓகே இருக்கட்டும். அம்மா இங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம போய் ஆண்ட்ரேல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அங்க இருந்து சொல்றா இப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தான். சொல்லிட்டு இருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கான். சரி போலாமா? போலாமா? போலாம். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்திருக்கோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாலட்ஸ் எல்லாம் இருக்கு. சத்தியமா இந்த சைடு வர மாட்டேன். அனி உன்னுடைய ஃபேவரட் அனி குல்ஃபி கில்ஃபின் எல்லாமே இருக்கு. நம்ம போயிட்டு பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கிரீம் ஆஃப் ப்ராக்கலி சூப் இருக்கு. ஆமா ப்ராக்கலி சூப் இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அதுக்கப்புறம் எடுக்கிற வழியை பார்ப்போம். ரசம் இருக்கு, ஸ்டீம்டு ரைஸ் இருக்கு, சாம்பார், வெஜ் தம் பிரியாணி ஐ திங்க் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பி வெஜ். இது என்ன வந்தாது? கிறிஸ்பி வெஜ். இது ஏதோ வெஜிடேரியன் தான், என்னன்னு தெரியல. குனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷெஸ்வான் வெஜ் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருடாக்கனா இங்க வந்துட்டு ஷெஃப் ஸ்பெஷல் ஏதோ பாஸ்தா மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ் முஸ்கான், பன்னீர் தோப்பாயாஸ், பன்னீர் அதான் சொன்னா பார்க்கவே நல்லா இருக்காமா. ரோட்டி மட்டும் நம்ம சொன்ன உடனே நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். இந்த பாப்பட் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்துட்டு ஏதோ நான்வெஜ் கலருக்கு ஏதோ கோஷன் போட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஃபிஷ் கறியாமா. அதுக்கப்புறம் அது வந்துட்டு சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் செட்டிநாடு வந்துட்டு காலியே இருக்கு, மேபி எடுத்து வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்பர். ஸ்டார்டரை சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ இங்க வந்துட்டு கபாப்ஸ். ஆமா இங்க வந்துட்டு பானிபூரி ஏரியாவா இருக்குது. ட்ரிங்க்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம செப்பரேட்டா வாங்கிக்கணுங்க. சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் பக்கம் தான் நாங்க அங்க இருக்கு பாரு. அதுக்குள்ள குல்ஃபி இருக்குல்ல. ஆக்சுவலி குல்ஃபி எடுக்கலாமாடா? எடுக்கலாம். நாங்க முதல்ல வந்து சரி அக்கண்ணா குல்ஃபீஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல. என்னென்ன குல்ஃபி இருக்குன்னே தெரியல. யாருன்னா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மளா எடுக்கிறது வந்துட்டு ஹைஜீனிக் இல்லை. ஆனா வந்துட்டு நம்மளாதான் எடுக்கிற மாதிரி இவங்க வச்சிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் இல்லை. இருக்கு அங்க மலாய் இருக்கு. நம்ம மேபி மலாய் எடுக்கலாம். ஸ்ட்ராபெரி இருக்கு, மேங்கோ இருக்கு. நம்ம மேங்கோ எடுத்துக்கலாம். என்னென்னவோ எடுத்துட்டு வருவோம். நாங்க பத்தியா மறந்துட்டு வந்துட்டோம். நாங்க குல்ஃபியில பார்த்த உடனே குல்ஃபியோட ஓடி வந்துட்டோம். இல்ல இது வந்து கேசர் இதுதான் வந்து அங்க கதறாங்க. தட்டு கூட இல்லாம வந்திருக்கீங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பரா இருக்கு குல்ஃபி, நல்லா தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை குல்ஃபி. பாத்தீங்கன்னா போயிட்டு திரும்பி ஒரு குல்ஃபி எடுத்துன்னு வந்துச்சு. கேட்டா நான் டெய்லி வந்து இந்த மாதிரி மெயின் கோர்ஸ் தானே சாப்பிட்றேன், இன்னைக்கு வந்துட்டு நான் டெசர்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோமான்னு கேக்குது. நான் என்ன பண்ண? ஐயோ இவங்களும் அவங்களோட சேர்ந்து இப்படி ஆயிட்டாங்களே, ஃபுல்லா டெசர்ட் மட்டும் சாப்பிட்றாங்களே. நான் வந்துட்டு சூப் ட்ரை பண்ணேன். பிளேட்ஸ் எல்லாம் அடியில இருக்கு. இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அனி இது வந்து சூப் பிளேட்னு நினைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் வந்து சூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். இதோ அம்மாவும் வந்துட்டாங்க. ஹாய்மா. ஆமா அதான் நான் அம்மாக்கு வந்து ஆக்சுவலி ப்ராக்கலி சூப் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்றியா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படிதான் இருக்குன்னு. ஒரு உண்மையா சூப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு கரண்டி விட போதும். இந்த முதல்ல சாப்பிடுவோம், நல்லா இருந்ததா நெக்ஸ்ட் எடுப்போம்.
இங்க ஃபுல்லா டெசர்ட்லயே குதிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், பாதி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டெசர்ட் போயிட்டான். நான் வந்துட்டு சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்ரீம் ஆஃப் ப்ராக்கலி சூப்பு. அணிக்குட்டி வந்துட்டு இங்க வந்துட்டு பிரியாணி அண்ட் வெஜ் பிரியாணி இல்ல எவ்வளவு வேணுமோ சாப்பிடணுமா. வெஜ் பிரியாணி அண்ட் கர்ட் மட்டும் எடுத்துருந்தான். டேய் இப்போ எடுத்துட்டே வந்து அதுக்குள்ள போகணுமா இல்ல. ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்மளுடைய ப்ராக்கலி சூப் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணுமா. ப்ராக்கலி சூப் கொஞ்சம் வந்து சால்ட்டியா இருக்கு. அவ்வளோ நல்லா இல்லை. ப்ராக்லிய அப்படியே அரைச்சு ஊத்துன மாதிரி இருக்கு. ஹாட் வாட்டருக்குள்ள ப்ராக்லி நல்லா காலண்டா. ப்ராக்லி எப்படி தெரியுமாடா இருக்கு. ப்ராக்லியை வந்துட்டு அரைச்சி ஊத்தி ஹாட் வாட்டர்ல போட்டு கொஞ்சோண்டு க்ரீமை போட்டு கொதிக்க விட்ட மாதிரி இருக்கு. லைட்டா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வச்சிடலான்ட்டு உண்மையிலே. நான் அப்புறம் ட்ரை பண்றேன், நல்லாமே ட்ரை பண்ண போறேன். ஆக்சுவலி அம்மா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னும் கொஞ்சம் வந்து இது இருக்கு. பெல் பெப்பர், ஐம் சாரி, இதுதான் நல்லா இருக்குங்க. 2B2 அம்மா வந்து சொன்னாங்க மெயின் கோர்ஸோட இந்த ஸ்டார்டர் இந்த பார்பிக்யூ இதுதான் நல்லா இருக்கும். உண்மை, அது உண்மைதான், இதுதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. எதுடா இந்த பார்பிக்யூ ஐட்டம் தானே கிருஷ்ணா தான் சொல்றான். அவனுக்கும் அதான் பிடிச்சிருக்காமா. ஆமா, இந்த மெயின் கோர்ஸ் வந்துட்டு சூப்பே வந்து செம கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு. மெயின் கோர்ஸ் டீசெண்டா, பிரியாணி செம்மையா இருக்குதான். என்னடா எல்லா குல்ஃபியும் காலியா வரும் நினைக்கிறேன். திருப்பி வரும், எல்லா குல்ஃபியும் காலின்றாங்க, திருப்பி வரும் கண்டிப்பா. சார் நான் திரும்பி வந்துட்டு ஐ திங்க் நான் இதுக்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப நேரம் வரை இதுல இருந்ததா கொஞ்சம் நல்லா வார்மா சூப்பரா இருக்கு. ஸோ பைனாப்பிள் நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. நான் இது மட்டும் தான் ட்ரை பண்ணேன். பைனாப்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, அல்டிமேட். நம்ம இன்னொரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். யாருக்கான இது வேணுமாடா? வாட்டர்மெலன் அனி, வாட்டர்மெலன். சரி, நம்ம திரும்பி பார்பிக்யூ ஐட்டம்ஸ்க்கே போயிடும். இதே நல்லா இருக்குது. ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் நாட் வேஸ்ட் இட். ஏன்னா நம்ம இங்க பாருங்க ரெண்டு ஐட்டம்ஸ் மேபி அம்மா வந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கயா. என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாமா. என்னடா இது குல்ஃபி கரஞ்சி ஓடிக்கிட்டு இருக்குது. பிளேட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருக்கு. நூடுல்ஸ் இருக்கு, பன்னீர் இருக்கு. இது வந்து தெரியல இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்றதே இவங்க பிளேட்டை பார்த்தாதான் தெரியும். ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு டெசர்ட் ஐட்டம்ஸ் போயிட்டு பார்க்கல. சூப்பர், நம்ம போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா லைக் முடிஞ்சிருச்சு. இந்த சென்ஸ் இந்த பார்பிக்யூ ஐட்டம்ஸ் முடிச்சிருச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டால. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல, நல்லா வந்துட்டு இது பண்றாங்க. அணிகுட்டி வந்து டெசர்ட் செஷன் போயிடுச்சு. நான் வந்துட்டு இந்த செஷன்ல இருக்கேன், வெஜ் செஷன்ல இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூடுல்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் இது என்ன கிரேவின்னு தெரியல, ஃபிஷ் போட்டுட்டு வந்தான். ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். அப்புறம் இது என்ன இருக்கு? ஓகே, பன்னீர். நான் வந்துட்டு ஒரு கார்லிக் பட்டர் ரோட்டி கேட்டிருந்தேன். ஸோ மேபி அதுக்கு வந்துட்டு ஒரு பன்னீர் கிரேவி எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். ரிஷி யூஸ்வலா நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவான். அவனே வந்து எடுத்துக்கலன்னா அப்போ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இல்லை போல இருக்கு. தட்ஸ் ஓகே, இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒருத்தனை ஃபுல் டெசர்ட் ஐட்டம்ஸா இருக்கு. வேற சியர் ஐஸ்கிரீம் அனிமா, ஐஸ்கிரீம் எடுக்க வேணாமா? இதுக்குள்ள இவங்க தான் முடிச்சிட்டாங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இது சொல்லிட்டு இருக்காங்க எந்தெந்த ஃபுட்டுன்னு. சரி, நம்ம நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இல்லை, பயங்கர சோய் சாஸ் அதிகமா இருக்கு. நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். அதான் ஃப்ரெஷ் சொன்னா கரெக்டா? ஐ டோன்ட் வாண்ட் டு. நூடுல்ஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்கு. பன்னீர் ட்ரை பண்ணுவோமா?
ஒரு ரெஸ்டாரண்ட் இது வந்து வெஜிடேரியன் நல்லா பண்றாங்களான்றது பன்னீர்ல தான் தெரியும். பன்னீர் நல்லா இருக்கு. சரி ரோட்டி வரட்டும், பன்னீர் ட்ரை பண்ணலாம். இருக்கும்போது சூப்பரா சுட சுட கார்லிக் ரோட்டி கேட்டேன். கார்லிக் பட்டர் ரோட்டி. இது ரோட்டி மாதிரி தெரியல, நான் மாதிரி இருக்கு. தட்ஸ் ஓகே. சூடு சூப்பரா இருக்கு. பிரியாணி எடுத்துட்டு வந்த பிரியாணி ஓகேவா தான் இருக்குங்க. 2 பன்னீர் ஓகேவா நல்லா தான் இருக்கு. சரி நான் பன்னீர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோட்டியோட சேர்த்து அந்த நானோட சேர்த்து நல்லா சுட சுட இருக்கு. வாசனையாவும் இருக்கு, கார்லிக் வாசனை. இங்க வந்துட்டு அணி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இன்னொரு செட் ஆஃப் குல்ஃபி. இங்க குல்ஃபி டயட்ல இருக்காங்க. தட்ஸ் ஓகே குட்டி, சாப்பிடுமா. மெயின் கோர்ஸ் வந்து சாப்பிடுறவங்களுக்கு வந்துட்டு இது பெரிய பெஸ்ட் ஸ்பாட் இல்ல. ஆனா கிட்ஸை வந்து கூட்டிட்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு பன்னீர் கிரில் இருக்கு, அதை வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபர்ஸ்ட் அந்த குல்ஃபி இருக்குல்ல, அதை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நான் குல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. குல்ஃபி ஆக்சுவலி இட்ஸ் சர்ப்ரைஸ் தான். பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் இல்ல, ஸ்டார்டர் இருக்கு பாத்தீங்களா. நம்மளுடைய இது கொடுத்தாங்கள அந்த பன்னீர் ஸ்டார்டர், அதுவும் குல்ஃபியும் தான் இருக்குல்ல வந்து அல்டிமேட். அதே மாதிரி அம்மா வந்து மூங்கால் அல்வா சூப்பரா இருக்குனால இங்க வந்து இன்னொரு செட் ஆஃப் டெசர்ட் வந்துச்சு. ஃபிஷ் வந்துட்டு சூப்பரா குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டான். இதுதான் மூங்கால் அல்வா. இதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இங்க எல்லாம் டெசர்ட், அதான் நான் சொல்றேன், கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு டெசர்ட் அண்ட் இதுவா இருக்கு. சோ அம்மாவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கு. நமக்கு ஆக்சுவலி ஸ்பைஸ் லெவல் தாங்கல. அதுதான். இது வேணாவா நீமா? குல்ஃபி வேணாவா? வேணுமா வேணாவா? ஏன்? சரி தனி குட்டிங்க அங்க ஃபுல் ஆயிடுச்சு பாவம். சரி நம்ம இது சாப்பிடுவோம். ஸ்பைசியா இருக்கா, ஸோ இது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கும். சரி ஓகேங்க, இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம மீட் பண்ணலாம். குல்ஃபி நல்லா இருக்கா? மலை குல்ஃபி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது மேங்கோவா? ஓ நான் இது வந்து மலாய் நினைக்கிறேன்ல. யா நல்லா இருக்குது. நீங்க டன்னு. இதுக்கு மேல அந்த குல்ஃபி தான் அவங்க சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு குல்ஃபி மட்டும் தான் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன வாட்டர் மாதிரி கொஞ்ச நேரத்துல பசி ஆரம்பிச்சு நம்மள வந்து டார்ச்சர் பண்ணுவான், கிராங்கி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அங்க யாரும் ட்ரை பண்றதா இல்ல, நல்லா இருக்கு. சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஐஸ் கீர் இருக்கு, அதுக்கப்புறம் மூங்கால் அல்வா, குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுனும் மூங்கால் அல்வாவும் நம்ம ஆள் அங்கே ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு, அதையே சாப்பிட்டு காலி பண்ணலாம். இப்போ கிண்ணம் எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோம். எனக்கு வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும்தான் வேணும். ஷாப்பிங்லாம் எடுக்க போறதில்ல, ஏன்னா குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிடலான்ட்டு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட் செக்ஷன் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் கியூப் ஸ்டிக்ஸா, ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கேசர் பிரணி, அதுக்கப்புறம் சாக்லேட் ப்ரௌனி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி இருக்கு, மேங்கோ பேஸ்ட்ரி இருக்கு, பலூஷானியா, ஓ பாசுந்தியா இருக்குமோ, அதுக்கப்புறம் வெஜ்ஜி. சரி நம்ம இதுல குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டு மீதி ஐட்டம்ஸ் எடுக்கலாம். தால் ஹல்வா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ட்ரை பண்றேன். மூங்கால் ஹல்வா நல்லா தாங்க இருக்கு. ஆரம்பிச்சுட்டாங்க குலாப் ஜாமுன் சைஸ் தான் சின்னதா இருக்கு, ஆனா நல்லாவே இருக்கு. குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. அதுவும் குலாப் ஜாமுன் குட்டி குட்டியா இருக்குதா, கரெக்டா இருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் குலாப் ஜாமுன் காலி. குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்குல்ல. மூங்கால் ஹல்வாவும் நல்லா தான் இருக்கு. மூங்கால் ஹல்வாவும் நல்லா தான் இருக்கு. போயிட்டு கேக்கு அது இதுன்னா எடுத்துட்டு வரல, ஏன்னா எனக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் வெறும் குல்ஃபி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்.
குல்ஃபி நல்லா தான் இருக்குமா நிஜமாவே. ஆனா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நீ எல்லா ஃபிளேவரும் ட்ரை பண்ணீங்களா? ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணல, நல்லா இல்லையா? ஐ திங்க் இந்த மலாய் அண்ட் மேங்கோ இதெல்லாம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி நல்லா இல்லைன்றாங்க. எனக்கு வந்து சாக்லேட் நார்மலாவே பிடிக்காது, அதனால பெருசு ஐ மீன் பிடிக்கும். இந்த குல்ஃபி கேக்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். அதாவது அப்ப கூட நீங்களாம் சாப்பிட்ற அளவோட நான் நிறைய சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட் டூத் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நான் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவேன். நாங்க வந்துட்டு கேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா கிட்ட சொன்னேன் இதுமா பில்லுக்கு வெயிட்டிங்னு. அம்மா பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தியானத்துல ஏன்னா பாவம் அவங்க தூங்கிட்ட கிருஷிப்ல தூங்கும்போது எழுப்பத தூங்குறாங்க. அவங்க பாவம் நிஜமாவே தூங்கிட்டாங்க, நிஜமாவே தூங்கிட்டாங்க. டோன்ட் டூ தட். இல்ல நிஜமா தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு நிஜமா முடியல போல இருக்கு, தூங்குறாங்க. விடு கைஸ். அவங்கள வம்புக்கு இருக்காங்க, அதனால அவனை பிடிச்சி வம்புக்கு இருக்காங்க. அவனை வம்புக்கு இருக்கிறாங்க. சும்மா தூங்கிட்டு இருந்தாங்களா, இப்ப அவங்க வந்து காதுல மாட்டி விட்டுருமா. தூங்க எதுக்கு தெரியுமா தூங்க சொல்றாமா? எது வைக்கல. சர்ப்ரைஸா கேக் வச்சிருந்தேன்னு சொன்ன பாருங்களேன். வெயிட் பண்ணி கேக் வந்து சர்ப்ரைஸ் போயிடுச்சு. Happy birthday, thank you. Happy birthday to Amma. Happy birthday to you. To you. Happy birthday to you. Happy birthday to Amma. Amma na cake na. Happy birthday to you. Go. Bro, Chris. Hey, bro. நான் ஒண்ணுமே பண்ண கூட இல்லையே. Shake the camera right there. Yeah. இருக்கு ஆக்சுவலி. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போட சொன்னோம். சூப்பரா இருக்கு இல்லம்மா? கேக் நல்லா தான் இருக்கு. சூப்பர். சரி, இதை வந்துட்டு நாங்க இப்ப டூகோ எடுத்துட்டு போயிட்டு நாங்க போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். எப்படிமா இருந்தது உனக்கு இன்னைக்கு? சூப்பர் தேங்க்யூ. நல்லா இருந்ததுல இன்னைக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் லைக் டிஃப்ரெண்டா இருந்ததுனால நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கு. மெயின் கோர்ஸ் ஓகே தான், ஆனா வந்துட்டு டெசர்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு டெசர்ட்டும் நல்லா இருந்தது, அந்த ஸ்டார்டரும் நல்லா இருந்தது. சரி ஓகே, இதை பேக் பண்ணிட்டு